حتى تظهر الفتن ويكثر الكذب وتتقارب الأصوات ويتقارب الزمان ويكثر الحرج. قيل وما الحرج؟ قال القتل القتل. அன்றுக்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி எந்த அமல்களை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வரை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, தொடர்ச்சியாக மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்பாக நடக்கவிருக்கிற ஒரு சில அடையாளங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அது கடந்த 2 தினங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஒரு சில அடையாளங்கள், சமகாலத்தில் எதெல்லாம் நம்மோடு ஒத்து போகிறது என்ற ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதில் ஒரு 2 ஹதீஸை மட்டும் படிச்சுட்டு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம போயிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழாது. ஸ்பீடா படிச்சுக்கணும். எதுவரை என்றால், ஹத்தா யுத்ஹரல் ஃபித்ர், குழப்பம் சமூகத்தில் அதிகமாக பெருகாத வரை அதிகமாக என்ன செய்யும், குழப்பம் ஏற்படும். எல்லா வகையிலும் எல்லா சூழல்ல என்ன செய்யும், குழப்பம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னா, குழப்பத்தை பொறுத்த வரையில நாம் வாழுகிற காலத்தில் குழப்பத்திற்கு என்ற பஞ்சமெல்லாம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொள்கை ரீதியாகவும் சரி, எல்லாத்தையும் செய்து குழப்பம் தான் செய்யும். ஒரு காலம் இருந்தது, அவர்கள் குழப்பம் வந்து விடுமோ என்று அஞ்சி வாழ்ந்த காலம் அது. இன்றைக்கு இருக்கிற காலத்தில் எப்பவாவது இந்த குழப்பம் எல்லாம் வாழ்ந்துட முடியுமா என்ற பதட்டத்தோடு வாழுகிற காலம் தான் இது. 2க்கு மத்தியில் எதிர்மறையான நிலைமையோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்லி வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். ஃபித்னாவுடைய பாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபித்னாவுடைய கதவுன்னு சொன்னாங்க. யார் அது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபித்னாவுடைய கதவு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கிற காலம் வரை குழப்பத்திற்கு பெரிய அளவில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு அவர் கொல்லப்பட்டாரோ அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும் பெரும் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது. ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, சிறைபிடிக்கப்பட்டார்கள், மக்காவில் கொல்லப்பட்டார்கள், ரத்தம் ஊட்டப்பட்டது காபத்துல்லாவில். இப்படி பல நிகழ்வுகள், பல குழப்பங்கள் ஏற்பட்டது. சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரிய பிளவு ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் ஜமல், சிஃபீன் போன்ற பெரும் பெரும் யுத்தங்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்கள் பெருகும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு குழப்பங்கள் ஆரம்பித்தது, இன்றைக்கு குழப்பங்கள் பெருகி இருக்கிறது. எல்லா வகையிலும் என்ன செய்தது, குழப்பங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, பின்னால் இதை விட மோசமா என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னா, குழப்பம் எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தும் எப்படி வகைப்படுத்துறாங்க, கக்கிச்ச இல்லைலி முகுரி, கார் இருளை போன்று இருக்கும். ஒரு மனிதர் காலை என்ன செய்வாரு, தன்னுடைய நாளை முக்மீனாக தொடங்குவார், முடிவு எப்படி முடிப்பாரு, எப்படி முடிப்பாரு, காசிராக முடிப்பார். மாலையில் என்ன செய்வாரு, முக்மீனாக ஆரம்பிப்பார், காலையில் எப்படி செய்வாரு, காசிரா முடிச்சிருவார். அப்ப அவரை சரியா ஒரு 12 மணி நேரம் கூட அவருடைய ஈமானை அவரால் பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழல் என்ன செய்யும், ஏற்படும். அவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை மறுமையினுடைய அடையாளமாக சொன்னார்கள். சற்றேறக்குறைய நாம் வாழுகிற காலத்தில் இது அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற முகபாவனைகளை எல்லாம் பார்த்தா, இன்றைக்கு இளம்பட்டது யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தா என்னது, இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா வெகு சிலரை தவிர, பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிற இஸ்லாமிய சூழலோடு வாழக்கூடிய மனிதர்களை தவிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு இஸ்லாமிய அடையாளத்தோடு பார்க்க முடியாது. கை இங்கிருந்து இது வரைக்கும் பேண்ட் போட்டிருக்காங்க, கை ஃபுல்லா பேண்ட், கழுத்துல செயின், புரியுதா இல்லையா? முடி வெட்டி இருக்கிற தோரணைகளை எல்லாம் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அது ஒரு முஸ்லிம் காசு கொடுத்தாலும் வெட்ட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய அடையாளங்களை அப்படியே அழிக்கிற சூழல் என்ன செய்யுது,
ஏற்படுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்கள் பெருகும் என்று சொன்னார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இக்ஸிருல் கலிம், பொய் அதிகமாகும். பொய் அதிகமாகும் சொன்னாங்க. இதை மறுமையினுடைய அடையாளமாக எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் வெறும் உண்மை மட்டும்தான் பேசுவேன் என்று ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பொய் சொல்லாதீங்க. ஸ்டேட்மெண்ட் கூட பொய்யா இருக்குது. வெறும் உண்மை பேசுற மனுஷன் யாராவது இருக்காங்களா இன்னைக்கு என்று சாதாரணமாக தட்டிவிட்டு போகிற சூழல் தான் என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி பேசுற, ஒரு உண்மை கூட வரலடா, நீ 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கிற, 1/4 மணி நேரமா பேசுற, ஒரு உண்மை வரல இது வரைக்கும். சுப்ஹானல்லாஹி அலீம், எப்படி உன்னால பேச முடியுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவில் என்ன அடுக்கு மொழியில் அடுக்கு தொடராக இன்றைக்கு பொய் பேசுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதை தப்புன்னோ ஒரு குறுகிய மனப்பான்மையோட சங்கடத்தோட அப்படிலாம் கிடையாது. பொய் பேசிட்டு யாராவது வருத்தப்பட்டது இருக்காங்களா? சே, ஏன் மூஞ்சியில ரொம்ப சோகமா இருக்குது, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க, இன்னைக்கு 3 பொய் சொல்லிட்ட போய் அப்படி சொல்ல யாரையா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வருத்தம் வரலாம். எப்பவுமே பேச மாட்டேன், இன்னைக்கு பேசி தொலைச்சிட்டேன் உண்மையை, இப்படி வேணா வருத்தம் வரலாம். இன்னைக்கு யோசிக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். இது வறுமை வருவதற்கு முன்பாக பொய் பரவலாக்கப்படும். பொய் பரவலாக்கப்படும். எப்படி தெரியாதுன்னு சொன்னா, பொய் பேசுறது தப்புன்னே தெரியாது. இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு சூழல் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வறுமை வருவதற்கு முன்பாக என்ன செய்யறாங்க பாருங்க. நான் தத்தகாரபுல் அஸ்வாக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளங்களில் உள்ளதுதான் கடை வீதிகள் நெருக்கமாகும். அப்படின்னா என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கணும்னு என்ன செய்யணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு என்ன செய்யணும், இந்த ஏரியால கம்ப்யூட்டர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு தேடணும், ஒரு கடையில ஏறணும், கொட்டேஷன் வாங்கணும், அடுத்த கடைக்கு ஏறணும், மறுபடியும் கொட்டேஷன் வாங்கணும், அடுத்த கடைக்கு ஏறணும், மறுபடியும் கொட்டேஷன் வாங்கணும், 3 கொட்டேஷனையும் கம்பேர் பண்ணணும், எந்த கடையில கம்மியா இருக்கோ அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி ஒரு பொருளை வாங்கணும். இதுதான் ஒரு பொருளை வாங்குவதற்குண்டான டிசைனாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவை, ஒரு லேப்டாப்பே தேவை, என்ன செய்வாங்க, நம்ம தேடி போறோமா அது தேடி வருதா? எந்த காலத்துல வாழ்றோம் தெரியுதா? தத்தகாரபுல் அஸ்வாக், கடை வீதிகள் நெருக்கமாகும் அப்படின்னாங்க. எல்லாம் செல்போனுக்குள்ள இருந்துச்சு, எல்லாம் இந்த செல்போனுக்குள்ள இருக்குது. நீங்கள் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி அடைய வேண்டிய சூழலே இன்றைக்கு இல்லை. அது உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். நீங்க என்ன செய்யலாம், இதுவான்னு சூஸ் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி வந்த உடனே பார்த்து இது நல்லா இல்லாட்டி திருப்பி பேக் பண்ணி திருப்பி என்ன செய்யறது, அனுப்பி விடுவதற்கு அளவுக்கு உண்டான சூழல் இன்றைக்கு என்னது. நீங்க கடைக்கு போய் ஒரு ட்ரையல் ரூம்ல போய் சட்டை வாங்கி போடுறீங்களா இல்லையா? நீங்க ரொம்ப நேரமா சட்டையை மாத்தி போட என்ன செய்வாங்க, கேமரால பார்த்து கூப்பிட்டுருவாங்க, பாய் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நீங்க சோப்பு எடுக்கிறீங்க, பச்சை எடுக்கிறீங்க, கருப்பு எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, சட்டை எடுக்க வந்தீங்களா போட்டு பார்க்க வந்தீங்களா, எல்லா சட்டையும் ஒண்ணுதான் பாய், சிம்பிளா நினைச்சிருவாங்க, சொல்லி புரிய வச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், போன்ல ஆர்டர் பண்ணி வந்த உடனே போட்டு பார்த்து செல்ஃபி எல்லாம் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப ரீபேக் பண்ணி அனுப்பிடுறோம். சரியில்லை. என்ன ரீசன் என்னது, ரிட்டர்ன் ரீசன் என்ன, பிடிக்கல, சைஸ் நல்லா இல்ல, ஸ்டிச் சரியில்லை, துணியோட குவாலிட்டி சரியில்லை, இப்படி 100 காரணங்களை போட்டு திருப்பி அனுப்புகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தத்தகாரபுல் அஸ்வாக், வறுமையினுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் கடை வீதிகள் என்ன செய்யும், உங்களுக்கு கடை வீதிகள் நெருக்கமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று நம்ம பேசிட்டோம், தகாரபுல் ஸமான், காலம் என்ன செய்யும், நெருக்கமாகும், சுருங்கும் அப்படிங்கிற செய்தி. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ஸிருல் ஹரஜ், யுக்ஸிருல் ஹரஜ் அப்படின்னா என்னது, ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஹரஜ் அதிகமாகும் அப்படின்னாங்க. இப்ப சஹாபா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹரஜ் என்றால் என்ன, வமல் ஹரஜ்? அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் கத்ல், அல் கத்ல், கொலை, கொலை பெருகும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையினுடைய அடையாளங்கள் உள்ளதுதான்
கொலை பெருகும். கொலை எப்படி பெருகும் அப்படிங்கிற ஹதீஸை நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை எலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் எப்படி சொல்லுகிறது என்றால், கொல்லப்பட்டவருக்கு தான் ஏன் கொல்லப்பட்டது என்று தெரியாது, கொன்றவருக்கும் எதுக்கு கொன்றேன்னு தெரியாது. புரியுதா இல்லையா? இன்னைக்கு கூலிகள் இருக்காங்களா இல்லையா? பேர்ல சொல்லுவாங்க கூலிப்படை. அவங்களுக்கு என்ன வேலை? காசை வாங்கி கொண்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியுமா யாரை கொல்ல போறேன்னு? அவருக்கு என்ன பேசு, என்ன மொழி, என்ன வளர்ந்தவரா, குள்ளமானவரா, வெள்ளையா, கருப்பா, சவப்பா, எதுவும் தெரியாது. காசு கொள்ளுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கொலை அதிகமாகும். கொலை எப்படி பெருகும் என்றால், கொல்லப்பட்டவருக்கு தெரியாது ஏன் கொல்லப்பட்டேன் என்று, கொன்றவருக்கு தெரியாது ஏன் கொன்னேன். அப்படி ஒரு காலம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய வேர்ஷன் என்னது இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை விட மோசமான சூழல் ஏற்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஹதீஸினுடைய விளக்கத்தை இன்றைக்கு சமகாலத்தில் நாம் பார்ப்பதாக இருந்தால், இதெல்லாம் இன்றைக்கு நம் கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களாக இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொன்னாலும் புரிய முடியுதா இல்லையா? நான் ஹதீஸை படிச்சு அந்த ஹதீஸ் ஒரு விளக்கம் புரிய முடியுதா இல்லையா? புரிய முடியாத விஷயமா எனக்கு இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற எல்லா விஷயமும் எழுது புரிய முடியறதா இருக்கு. புரியுதா இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக கடை தெரு சுருங்கும் நெருங்கும் சொன்ன என்ன செய்யும்? அது எப்படி நெருங்கும்? எப்படி நெருங்கும் கேட்பாங்களா இல்லையா? இன்றைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது என்ன செய்ய உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்ள முடிகிறது. நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அடையாளமாக ரொம்ப டீடைலாக சொன்ன செய்திகள் இதெல்லாம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையினுடைய அடையாளம் நிகழ்வதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். எதெல்லாம் நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஃபாஹிஷ் வல் முத்தஃபஹிஷ், மானக்கேடான காரியங்களை செய்யக்கூடியவன், செய்யறவன், செய்யப்படுபவன், ரெண்டு பேரும் பெருகுவாங்க. அசிங்குகள் பெருகும், ஆபாசங்கள் அனர்த்தங்கள் பெருகும். அது என்ன செய்யாது? அது ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லுவாக இருந்தால், ஒரு வாப்பாவும் ஒரு பிள்ளையும் ஒன்னா உட்காந்து டிவியில பிக் பாஸ் பார்க்கறதா இருந்தா, அது உட்காந்து ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா, இதை எந்த இடத்துல வைப்பீங்க நீங்க? அதை அதில் கவர்ச்சி இருக்கலாம், ஆபாசம் இருக்கலாம். ஒரு சினிமா உட்காந்து வாப்பாவும் மகளும் ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க, தாயும் மகளும் ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க, ரசிச்சு பாக்குறாங்க, சிரிச்சு என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இதை எந்த ரூபத்தில் எடுத்துக்கொள்வது? மானக்கேடான காரியங்கள் சமூகத்தில் பரவலாக்கப்படும். அது என்ன தெரியாதுன்னா, இதெல்லாம் ஒரு தப்பா என்ற காட்சிக்குள் நாம் வந்து விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்திகள் ஒன்று, லா தகுமு ஸாஹா, வறுமை நாள் நிகழாது, ஹத்தா கத்திஅத்திர் ரஹம், இரத்த உறவுகள் துண்டிக்கிற காலம் அதிகமாகும் அப்படின்னா, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுகிற இயல்பிலிருந்து எல்லாம் என்ன செய்வாங்க, மாறி வாழ ஆரம்பிப்பாங்க. which means தனித்தனியாக வாழுகிற வாழ்க்கையை என்ன செய்வாங்க, எல்லோரும் தேர்ந்தெடுப்பார்கள். குடும்ப சூழலோடு சேர்ந்து வாழுகிற பழக்கம் போய் தனித்தனியாக வீடு கட்டி தனித்தனியாக வாழ வேண்டும் என்ற சுதந்திரத்தை எல்லோரும் விரும்ப ஆரம்பிப்பார்கள். புரியுதா இல்லையா? சரி, தனியா வாழ்றது தப்பா? தனியா வாழ்றது தப்பு இல்லை. ரத்த உறவை துண்டித்து வாழ்றது தப்பு. இஸ்லாம் தனியா ஒரு வீடு கட்டி வாழ்றது தப்புன்னு சொல்லிச்சா? இல்ல, அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய அருளாக, பாக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல் மஸ்கன் அல் வாஸிஅ, நல்ல விசாலமான வீடு. நல்ல விசாலமான வீடு ஒருத்தர் தனியா கட்டி வாழ்றதாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வீடு என்று இருந்தால், குடும்ப அமைப்பு என்று இருந்தால், அந்த அமைப்பை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது முக்கியம் என்னது? உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அதற்கெல்லாம் முக்கியத்துவம் என்றைக்கு அறுபட்டு போகிறதோ, அதெல்லாம் என்னைக்கு சமூகத்தில் தப்பாகவே தெரியாமல் போகிறதோ, இதெல்லாம் ஒரு தப்பா? ஏன்னா அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவங்க மாமா வச்சாரா, கூப்பிடல, பேச்சுவார்த்தை ரொம்ப நாளா இல்ல, கூப்பிடாம அப்படி விட்டுட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நாம் இன்றைக்கு கடந்து போகிறோம் என்றால், அந்த அளவுக்கு அது சாதாரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரத்த உறவுகளை துண்டித்து வாழுகிற காலம் வரும்,
அது வராமல் மறுமை நாள் நிகழாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸூஇல் முஜாவரா. வஸூஇல் முஜாவரா அப்படின்னா மோசமான பக்கத்து வீட்டுக்காரர். நீங்க அவருக்கும் அவர் உங்களுக்கும் மோசமானவராக இருப்பார். நல்ல கணக்கு போட்டு பாருங்க, நம்ம எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இணக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். சேர்ந்து சந்தோஷமா எதையாவது செஞ்சா பகிர்ந்து சாப்பிட்டு, ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தா கொடுத்து உதவி கேட்டு வாங்கி இருக்கிற அளவுக்குண்டான உறவு முறைகள் இன்றைக்கு இருக்கிற அளவுக்குண்டான அண்டை வீட்டுக்காரருடைய உறவை பேணுகிற இடத்தில் நம்ம இன்றைக்கு இல்லை. நிறைய பேரு அண்டை வீட்டை பற்றி ஒரு பயான் பேசினால் இவ்வளவு இருக்காங்க, இத்தனையும் இஸ்லாம் சொல்லுது, யாருமே சொல்லலையேங்க. நானும் முஸ்லீமா தான் இருக்கிறேன், ஆனா யாரும் சொல்லிட்டு இருந்ததே இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பஸ் இருந்தா நீ சரியான பூமியிலே இல்லைங்கிறாங்க. இதன் அநியாயமா இருக்கு. நான் சம்பாதிச்சு, நான் கஷ்டப்பட்டு, நான் உண்டாக்குன காசுல நான் செஞ்சு சமைச்சு சாப்பிடுறேன். இதுல நீ பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனிச்சுதான் சாப்பிடுற இஸ்லாம் சொல்லுது. ஒரு முக்மீனாகவே முடியாது எதுவரை என்றால் உங்களை பார்த்து ஒரு அண்டை வீட்டுக்காரன் பயப்படுறான்னா. புரியுதா இல்லையா? பையன் வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது, வண்டி எங்க நிப்பாட்டினேன், அங்கதான் நிப்பாட்டிருக்கேன். அவனே சரியான கிறுக்க வந்த காட்டு கத்துவான், முதல்ல வண்டி எகிருந்து எடு. இப்படி யார் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயப்படுகிறார்களோ, வந்த நாள்ல இருந்து சண்டைதான், வண்டியை முதல்ல அங்கிருந்து எடுத்து கொண்டு போய் தள்ளி போடு, ஓரத்தை கடைசியில் கொண்டு போட்டுவா அப்படின்னு சொல்லி யார் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயப்படுகிறார்களோ, யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரத்துல இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அவனை பார்த்தால் அச்சமும் பயமும் ஏற்படுகிறதோ, அப்படிப்பட்டவன் சரியான பூமியிலே கிடையாது. சரியான பூமியிலே கிடையாது. நம்ம அப்படிதான் இருக்கோம் இன்னைக்கு. சுப்ஹானல்லாஹ். நாம் வாழுகிற சமூகத்தில், நாம் வாழுகிற பகுதிகளில் எல்லா தெருவும் 15 அடி தான். எல்லா தெருவும் 15 அடி தான். இதுக்குள்ளார காரை எடுத்து ஓட்டி ஒருத்தர் சொந்தமா ஒரு கார் வச்சிருக்கணும்னா அந்த காரை அங்கிருந்து எடுத்துட்டு வெளியே போறதுக்குள்ளார எத்தனை கெட்டதா திருச்சி வெளியே போவா தெரியுமா? அல்ல அந்த காரை ஓட்டிட்டு போறதாக இருந்தா ஓட்டிட்டு போறவங்களை பார்த்து எத்தனை திட்டுவாங்க தெரியுமா? இந்த ரோட்டு இவனுக்கு கார் ஓட்டிட்டு வராம என்ன பண்ணுவோம்? அவன் சொந்த கை காசு போட்டு காரை வாங்கி, அவனுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு காரை வாங்கி அந்த காரை ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு போறதுக்குள்ளார 100 பேர்த்திட்ட திட்டையும் சாபத்தையும் வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஓட்டிட்டு போறதுடைய மனநிலையும் தான். முதல்ல வீட்டை மாத்தணும். ஒன்னா கார் இல்லாம இருக்கணும், ஒன்னா காரை வித்தரணும், இல்லையா வீட்டை மாத்தணும். புரியுதா இல்லையா? அப்ப இவ்வளவு நெருக்கமான சாலைகள் நாம் இருக்கிற நேரத்துல காரு வைத்திருக்கிற முதலாளிகள் யாரெல்லாம் வீட்டுல ஒரு காரு வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுனா தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய யதார்த்தமான சுய நினைவு என்னன்னு சொல்லி, எந்தெந்த வீட்டுல யார்கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. புரியுதா இல்லையா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூஇல் முஜாவரா, அண்டை வீட்டுக்காரனிடத்துல சண்டை மோசமான ஒரு பழக்கம், ஆக மோசமான அண்டை வீட்டுக்காரர்களாக இருப்பார்கள். மறுமையினுடைய அடையாளம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையினுடைய சொன்னாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாம் மறுமை நிகழ்வதற்கு முன்பாக இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்ப நான் சொன்ன ஏதாவது இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்கா? மறுப்பு ஏதாவது இருக்கா? நீங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க, இல்லாத விஷயத்தை நீங்க பெருசு பண்ணி சொல்றீங்க, அப்படியா இருக்கு? இல்ல, எல்லாம் நடக்கிற விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சரியான இஸ்லாமிய இயல்புகளோடு வாழுகிற சூழல் இன்றைக்கு நாம் இல்லை என்பதை உணர்த்துகிற விஷயம் இதெல்லாம். இந்த ஹதீஸ்களை எல்லாம் படிக்கும் பொழுது என்ன முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது என்றால், சரியான இஸ்லாமிய சூழல்ல நாம் வாழ்வதற்குண்டான நிலைமை இல்லாத சூழல் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்லா பாதுகாக்க வேண்டும், நல்லா பாதுகாக்க வேண்டும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நிறைய முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நிகழ்வதற்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னால் இயன்ற அளவு
சின்ன 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 செய்திகள் எல்லாம் தொகுத்து செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஹதீஸ் இருக்குது, அதை பேச போனா என்ன செய்யாது, நீங்கள் எதிர்பார்க்கிற டாபிக் வர முடியாது. சரியா? அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், முன்னறிவிப்புகளுடைய விஷயத்த கண்ட்ரோல் கொண்டு வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நிகழ்வதற்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதில் படிப்பினை பெறுகிற வாய்ப்பை தான் நமக்கு வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் அது போன்ற தவறுகளில் ஏதாவது தவறில் நாம் ஈடுபட்டு இருந்தோம் என்றால் அதிலிருந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டு நல்ல முஸ்லீமாக இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொடர்ச்சியாக சின்ன சின்ன முன்னறிவிப்புகளை எல்லாம் சொல்லிட்டு ஒரு கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரிய அலாமாத்துகள் அஷராத்து ஸா, வறுமை வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய பெரிய அடையாளங்கள் நடக்குவதற்கு முன்பாக இந்த சின்ன அடையாளங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை. ஏன் இந்த டாபிக் மீது எல்லோருக்கும் இவ்வளவு பெரிய ஸ்பார்க் இருக்குன்னு தெரியல, ஆனால் தெரிவதற்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சுப்போம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார்? ஏன் மஹ்தி அல் முன்ததிர், எதிர்பார்க்கப்படுகிற மஹ்தி என்று மஹ்தியை எதிர்பார்க்கிறார்கள்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அகீதா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லிய முன்னறிவிப்புகள் தான் என்ன? ஒரு விஷயத்துல அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுகிறது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது என்றால் இவ்வளவு பெரிய ஆர்வ தூண்டலுக்கு என்ன காரணம் தெரியணுமா இல்லையா? அப்ப மஹ்தியை நாம் படிக்க வேண்டும் என்றால் 3 கேட்டகரியில என்ன செய்யறோம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை படிக்க வேண்டும். ஒன்று, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரில் எதிர்பார்க்கப்படுகிற மஹ்தி யார்? இது ஒரு கேட்டகரி. இரண்டாவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரில் தொடர்ச்சியாக இதுவரை எத்தனை பேர் அந்த பெயர்ல வந்திருக்கிறாங்க? இது இரண்டாவது கேட்டகரி. மூன்றாவது, உண்மையிலேயே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவருடைய வருகை சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய தொகுப்பு என்ன? அதை பற்றி உண்டான முழுவதுமாக நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்ன? இதுதான் நம்ம என்னது பார்க்க வேண்டிய 3 வியூ. முதல் வியூ என்னன்னு சொன்னா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே நாம் எதிர்பார்ப்பதை விட பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எதிர்பார்ப்பவர்கள் யார் என்றால் ஷியாக்கள் தான். புரியுதா இல்லையா? ஏன் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? ஷியாக்கள்ல கிட்டத்தட்ட 300 சில்லற பிரிவு இருக்குது. எத்தனை பிரிவு இருக்குது? புரியுதா இல்லையா? அதுல ஒரு பிரிவு தான் ராஃபிலாக்கள், இஸ்மாயிலியாக்கள். இந்த டாபிக் எல்லாம் பேசும்போது என்ன செய்யும், புதுசா நமக்கு தேவையில்லாத தகவல்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், தலையில வாங்கி வச்சுக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நான் அவுட்லைனா என்ன செய்யறேன் சொல்லிட்டு போயிடுறேன். அதில் 12 இமாம்கள் உண்டு. அவர்களை வழிநடத்துகிற, ஆன்மீக ரீதியாக தங்களுடைய போதனைகளை தங்களை சரி செய்கிற 12 இமாம்களை அவர்கள் நம்புகிறார்கள். அதில் 12வது இமாமாக அவர்கள் யாரை நம்புறாங்கன்னு சொன்னா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சொல்லுகிற மஹ்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அல்ல. அவங்க ஒரு கேரக்டர் என்ன சொல்றாங்க, மஹ்தின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கிறாங்க. அந்த புரிதல் எப்படிப்பட்ட புரிதல் என்றால், கியாம நாள் வருவதற்கு முன்பாக மஹ்தி வருவார். இந்த உலகம் முழுவதிலும் ஷியா என்ற கொள்கையை உறுதிப்படுத்துவதற்காக, எல்லோரிடத்திலும் கொள்கையை பரப்புவதற்காக மறுமை வருவதற்கு முன்பாக அந்த மஹ்தி வருவார். அவர் ஈரான் இருக்கக்கூடிய சிர்தா என்று இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கூடாரத்தில் செய்கிறார். ஒரு குகையில் அவர் மறைந்திருக்கிறார். வறுமையினுடைய அடையாளமாக அவர் வெளிப்படுவார் என்று அவர்கள் நம்புகிறார். இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை அல்ல, அவர்கள் உறுதியாக நம்புகிற நம்பிக்கை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே வாழ்க்கையுடைய எல்லா தேட்டங்களுக்கும் அவர்கள் சொல்லுகிற பதில்
மஹதியுடைய வருகை தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். இது முடியாது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாதான் முடியும், மஹதி வந்தாதான் முடியும், மஹதி வந்தாதான் முடியும், மஹதி வந்தாதான் முடியும்னு சொல்லி அவர்கள் இந்த எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? இது மஹதியை பற்றி நாம் படிக்க வேண்டிய முதல் செய்தி. இதனால தான் இந்த சமூகத்தில் மஹதியை பற்றி உண்டான எதிர்பார்ப்பு, ஆர்வம் அதிகமானது. இது முஸ்லிம் சமூகத்தில் அல்ல, கொள்கைவாதிகள் இருக்கிற சமூகத்தில் அல்ல. யார் ஷியா கொள்கையோடு சேர்ந்திருக்கிறார்களோ, அந்த கொள்கையோடு இஸ்லாமிய கொள்கையை ஒப்பிட்டு பார்க்கிறார்களோ, ஒப்பீட்டாய்வு செய்கிறார்களோ, யார் அந்த விஷயத்துல ஒரு சில சரிகாணல் இருக்குமா இல்லையா? இங்க இருந்துட்டு ஷியா கொள்கையை சரிகாண்றவங்க இருப்பாங்க. அப்படி யார் சரிகாண்றாங்களோ அவர்களில் ஒரு சிலர் தான் செய்யறாங்க, இது போன்ற நிறைய வீடியோக்களை போட்டு டென்ட் ஏத்துறாங்க. புரியுதா இல்லையா? அவ்வளவு பெரிய எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அதான் உண்மை. இது ஒரு கான்செப்ட். இரண்டாவது, பொய்யான மஹதி. முதல்ல பொய்யான மஹதி வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியணும். கடைசியா வந்த மஹதி எங்க இருக்காங்க, எங்க வந்தாங்க, அதுவும் தெரியணும். அது சமூகத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய திடுக்கங்கள் என்ன, அதுவும் தெரியணும். புரியுதா இல்லையா? இதுவரை 146 மஹதி பொய்யா வந்திருக்கிறாங்க. எத்தனை மஹதி? 1 2 இல்ல, எவ்வளோ? 146. புரியுதா இல்லையா? கடைசியாக வந்தது தெரியுமா? நீங்க இப்போ என்ன செய்யலாம், யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். 1979 முஹர்ரம் 1. புரியுதா இல்லையா? ஹஜ் சீசன் முடிஞ்ச உடனே ஒரு மனிதர் தன்னை மஹதி என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட அவர் பேர் ஜுஹைமான் இப்னு முஹம்மது இப்னு சைஃப் அல்-உதைபி, இது அவருடைய பேர். ஜுஹைமான் இப்னு முஹம்மது இப்னு சைஃப் அல்-உதைபி கிட்டத்தட்ட 700 பேரோட என்ன செய்யறாரு, மக்கா காபத்துல்லாவுக்குள்ள போறார் சுபுடைய நேரத்துல. சரியா? இவர் யார் என்றால், சரி அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, ஜாமியா இஸ்லாமியா, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்கா இல்லையா மதீனால, அங்க சேர்ந்து படிக்கிறார். புரியுதா இல்லையா? அங்க சேர்ந்து படிச்சு ஷேக் பின் பாஸுடைய மாணவர், ஷேக் அல்பானுடைய மாணவர். சரியா? கொள்கையை சரியாக படித்தவர் தான். அவர் மண்டைய யாரோ ஒட்டி விட்டாங்க, நீங்க தான் மஹதின்னு. புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தைகள் உண்டு. என்ன வார்த்தை? மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார் அப்படின்னு சொல்லி. அவருடைய பேர் என்ன? மஹதிங்கிறது பேர் இல்லை, முஹம்மது என்பதுதான் பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஹதி வருவார் பின்னால் என்ன செய்வாரு? மஹதி வருவார், அவருடைய பேர் என்னுடைய பெயராக இருக்கும். இஸ்முஹு இஸ்மி, அவர் தந்தையுடைய பேர் என்னுடைய தந்தையுடைய பேர் என்னவா இருக்கும், அதுவா இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடைய வரலாற்றை அணுகக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் அணுகிறாங்கன்னு தெரியுமா இல்லையா? ஏன் இது மாதிரி புதுசா மஹதிகள் உருவானாங்க? இந்த வரலாறு முதல்ல சொல்றேன். 1979 நடந்த மிக மோசமான குரூஷியலாக நடந்த கிட்டத்தட்ட 50,000 பில்கிரிம்ஸ் இருந்தாங்க. அங்க ஹுஜ்ஜாஜிகள் என்ன செய்யறாங்க, 50,000 பேர் இருக்கிறாங்க. ஹஜ் முடிஞ்ச அந்த காலம் 50,000 பேர் இருக்கிற அந்த நேரத்துல 700 பேர் கொண்ட ஒரு பெரிய புரட்சி படை ஆயுதங்களோடு கண்ணுகளோடு என்ன செய்யறாங்க, காபத்துல்லாவுக்குள்ள போய் முற்றிருக்கிறாங்க. ஃபுல்லா என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 காவலர்களை கொண்டுட்டாங்க, கையில கண்ணு வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க. அப்ப கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது சவுதி அரசாங்கம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஃபுல் ஸ்விங்கா உள்ள இறங்கி அவர்கள் எல்லோரையும் கைது செய்து கிட்டத்தட்ட 68 பேர் என்ன செஞ்சாங்க, பொதுமக்களுக்கு மத்தியில் கொல்லப்பட்டார்கள், பப்ளிக்கா கொல்லப்பட்டார்கள். அவர் கொண்டு வந்த வாதம் என்னவென்றால், தான் மஹதி, நான் தான் மஹதி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மஹதி பின்னாளில் வருவார் என்று சொன்னார்களோ அந்த மஹதி நான் தான், எல்லாரும் எனக்கு பையத் செய்யுங்க என்று சொல்லி காபத்துல்லாவை முற்றுகையிட்டு காபத்துல்லாவை சிறைபிடித்து அங்கிருக்கிற காவலாளிகளை கொன்று என்ன செஞ்சாரு, இதை எதிர்பார்த்தார். இதுதான் கடைசி வந்த மஹதி. இந்த 146வது ஆள் அவர் தான். அதுக்கு முன்னாடி இப்படி 140 பேர் நபி என்ற பெயர்ல எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி
மஹதி என்ற பேர்ல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான். அவர்கள் ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர் என்னுடைய பேர். அடுத்து, அவர் என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வம்சாவளியை சார்ந்தவர். ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய வம்சாவளியை சார்ந்தவர் தான் யாரு? மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அதுல இருந்து வந்ததுதான். இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றில் உண்மையிலேயே இன்று வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை ஹேண்டில் பண்றவங்க எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா, ஒன்று ஆன்மீக ரீதியாக, ஒன்று அறிவு ரீதியாக, ஒன்று கல்வி ரீதியாக, மற்றொன்று உணர்வு ரீதியாக. புரியுதா இல்லையா? இந்த உணர்வு ரீதியாக ஹேண்டில் பண்ண என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன செய்யாது, பெரிய அளவுல விளக்கம் எல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மண் அப்படின்னு சொன்னா மண்ணை பொறுக்கிடுவாங்க. நான் ஒரு நபரை பார்த்திருக்கிறேன். என்னோட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு முழு ஹஜ்ஜில டிராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 36 நாள் டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் மண்டையில யாரோ ஒட்டி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடத்துல மண்ணை அல்லான்னு சொன்னா அவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கு அப்படின்னு. ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற மனுஷன் எங்க வந்திருக்காரு? ஹஜ்ஜுக்கு 36 நாள் என்னோட டிராவல் பண்ணாரு. மக்காவுக்குள்ள மதீனாவுக்குள்ள எங்க இறங்கி கால் வச்சாரு மண்ணாடிடுவார். நானும் பார்த்தேன். மீனால மண்ணல்றாரு, முஸ்தலிஃபால மண்ணல்றாரு, புரியுதா இல்லைங்களா? அரஃபால மண்ணல்றாரு, எங்கெல்லாம் ஜியாராக்கு போறோமோ எல்லா இடத்துலயும் மண்ணல்றாரு. தாயிஃப் போனா அங்க மண்ணல்றாரு, மதீனாவுக்கு போனா மண்ணல்றாரு. ஒரு டைம் எனக்கு கோபம் வந்துருச்சு. எப்ப எனக்கு கோபம் வந்ததுன்னா, மக்காவில இருந்து மதீனா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்காக வேண்டி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கிறோம், வசாரத் ஆபீஸ்ல நிக்கிறோம். அங்க போய் இறங்கி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. எங்க போறீங்க? இந்த வந்துடுறேன். இறங்கி விறுவிறுன்னு ஓடி போய் கொஞ்சம் மண் அள்ளி கவர்ல போட்டு எடுத்துட்டு மேல வர்றாரு. என்னங்க பண்றீங்க? மண்ணுதான், மண்ணுதான். யாருங்க சொன்னா உங்களுக்கு? தம்பி, உங்களுக்கு வயசு பத்தல, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது இந்த மண்ணில் எவ்வளவு பரக்கத்துக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி உணர்வு ரீதியாகவே ரசூலுல்லாஹுடைய வரலாற்றை ஹேண்டில் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? அதோடைய வெளிப்பாடு தான் என்னது? இந்த காந்தபுரம் முடிய தூக்கிட்டு அடைஞ்சாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை உணர்வு ரீதியாக யார் ஹேண்டில் பண்றாங்களோ, யாரெல்லாம் அப்படி விழுகிறாங்களோ, கோடிக்கணக்கில் காசு கொண்டு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் முடி இருக்குன்னு. புரியுதா இல்லையா? அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை படிக்கிற, வரலாற்றை அணுகுகிறவர்கள் இப்படி 4 விதமாக அணுகுறாங்க. ஒன்று கல்வி ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவு சார்ந்து, ஒன்று வெறும் உணர்வு சார்ந்து. இந்த உணர்வு சார்ந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மக்களுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். புரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்புறாங்களா இல்லையா? இன்றைக்கு நம்புறாரு. ரசூலோட முடி இருக்கு, ரசூலோட செருப்பு இருக்குது, ரசூலோட தடி இருக்குது, ரசூலா போட்ட சட்டை இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நம்புறாங்க, பரக்கத்தை நம்புறாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அன்றைக்கு இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பயன்படுத்தினாங்க தெரியுமா? நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த கொஞ்ச காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில, எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் கால பள்ளிவாசல் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? திக்ருகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாரு, எல்லாரும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாரு, எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாரு, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சஹாபி பார்த்தாரு. பார்த்து கேட்டாரு, என்ன பண்றீங்க, என்னங்க பண்றீங்க? நடக்க நேரம் எப்ப தெரியுமா? தஹஜ்ஜுத்ல. நல்லா கவனிச்சுக்கங்க. அவங்க எல்லாம் தொழுகைக்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்மள மாதிரி கஷ்ட காலத்துக்கு பள்ளிக்கு வர ஆள் கிடையாது. சரி, வேற என்ன வழி, பள்ளிக்கு வந்து தான் போவோம்னு சொல்லி அப்படி இல்லை. சுபுக்கு தஹஜ்ஜுத்துக்கு வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கல் எடுத்து வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தஸ்பீஹ் நினைச்சு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, என்னங்க செய்றீங்க? தஸ்பீஹ் செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு செயலை எப்படி நீங்க செய்ய முடியும் உங்களால? அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பாத்திரங்கள் இன்றும் உடையாமல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள் இன்னும் கிழியாமல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பாத்திரங்கள் உடையாமல் இருக்கிறது, பயன்படுத்திய ஆடைகள் கிழியாமல் இருக்கிறது. அதுக்குள்ள பிதஅத்தை கொண்டு வந்துட்டீங்களே.
அன்னைக்கு அதை சொன்னாங்க. அவர்களை கல்வி ரீதியாக செதுக்கினார்கள், ஆன்மீக ரீதியாக வழிகாட்டினார்கள். இன்னைக்கு அதே பொருள் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸிபிஷனுக்கு காசு வாங்குறாங்க. புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை, அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு இறை தூதரை என்றைக்கு நாம் வெறும் உணர்வு ரீதியாக மட்டுமே அணுக ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு ஏற்பட்ட விளைவுதான் அது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இப்ப போறேன், நான் மௌத்தாயிருவேன், ஆனா நான் மௌத்தானா கூட சும்மா இருக்க மாட்டாங்க, என் பேரை சொல்லி 30 பேர் வருவாங்க. சலாசுன தஜ்ஜாலூன், நபி என்று வாதிட்டு 30 பொய்யர்கள் எனக்கு பிறகு வருவார்கள் அப்படின்னாங்க. வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதை கடமைன்னு சொன்னா ஒரு மஹதிக்கு வர மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு 30, இங்க என்னாச்சு 140. அல்லாஹு அக்பர். இப்படி மஹதி என்றது உணர்வு ரீதியாகவே அணுகியதனுடைய வெளிப்பாடு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க Facebookல என்ன செய்யலாம், திடீர்னு ஒரு வீடியோ வரும், அழகான ஒரு குழந்தையா இருக்கும், பார்க்க நல்லா செவ இருக்கும், தலையில ஒரு பச்சை கலர் துப்பியை போட்டு பெரிய அபாவையும் போட்டு என்ன செய்வாங்க, இந்த குழந்தை யார் என்று தெரியுமா? யாருப்பா? அபூபக்கருடைய வம்சாவளி வரக்கூடிய குழந்தை இந்த குழந்தை. சரி, அபூபக்கரோட வம்சாவளி வந்து இப்ப என்ன இப்ப என்ன? அபூபக்கருடைய வம்சாவளி இந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைக்கு நேரடியாக சொர்க்கமா? இல்ல, கொள்கையில் தெளிவு இருந்தா தான் அந்த குழந்தைக்கும் சொர்க்கம். அவன் நன்மை செய்ய வேண்டாமா? இன்றைக்கும் நடக்கிறது. இஸ்லாமிய முறைமைகளை சரியான முறையில் படிக்காத சமூகத்திற்கு மத்தியில் நடக்கிற குழப்பங்கள் இன்றைக்கும் சமூகத்தில் வியாபித்து கிடக்கிறது, பெருகி கிடக்கிறது. நீங்க போய் பாருங்க, மேற்கத்திய நாடுகள்ல, இன்னும் அரபிய நாடுகள்ல இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், பள்ளி வாசல்களை தாண்டிய தர்காக்கள் உண்டு, கபிரிஸ்தான்கள் உண்டு, மையவாடிகள் உண்டு. வெறும் உணர்வு ரீதியாகவே இஸ்லாமிய அணுகுகளுடைய வெளிப்பாடுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி சொல்லி 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 நான் மஹதின்னு சொல்லி இப்படி மஹதியுடைய லிஸ்ட்ல வந்தவர்களே எனது நூற்றுக்கணக்கான பேர். இது 2வது லிஸ்ட். 3வது லிஸ்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன? لا تذهب أو لا تنقص الدنيا حتى يملك العرب رجل من أهل بيتي يواتي اسمه اسمي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவூதிலே திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்ஹப் அவு லா தன்குஸ், வறுமை நாள் நிகழாது, வறுமை நாள் வராது. எதுவரை என்றால், என் குடும்பத்திலிருந்து ஒருவர் ஒட்டுமொத்த ஜசீரத்தில் அரேபிய தீபகற்பத்தையும் ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான ஆட்சி செய்யாத வரை அது நிகழாது. அப்படி ஆட்சி செய்யக்கூடிய மனிதர், அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி முன்னறிவிப்பு இருக்கா? இருக்கு. கியாம நாள் நிகழ்வதற்கு முன்பாக இப்படி ஒரு மனிதர் வருவாரா? வருவார். அவருடைய பெயர் என்னவாக இருக்கும்? அவருடைய பெயர் முஹம்மதாக இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவரைத்தான் இது மஹதி, வெறும் மஹதி, எதிர்பார்க்கப்படுகிற மஹதி அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் மஹதி தான் தீர்வு. சரியா? இந்த மக்கள் பூரா அநியாயமான காரியங்களை செய்யறாங்க, இப்படியே போனா நாசமா தான் போனோம், மஹதி வந்தாதான் திருந்துவீங்க, மஹதி தான் தீர்வு, மஹதி வந்தாதான் எல்லாம் முடியும், இப்படி சொல்வதற்கு ஒன்றுமல்ல. மஹதி வருவாரா? வருவார். எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அடிப்படையில் அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மஹதி வருவார். கியாம நாள் நடப்பதற்கு முன்பாக நடக்கும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில முன்னறிவிப்புகளை சொல்றார். எப்ப நடக்கும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். முதலில் அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும், அவர் தந்தையுடைய பெயர் என்னுடைய தந்தையுடைய பெயராக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல உள்ளது. அல் மஹ்தி மின்னா அஹ்லுல் பைத் யுஸ்லிஹுஹு அல்லாஹு ஃபீ லைலத்தி. மஹ்தி என்ன செய்வாரு? நம்மை சார்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் குடும்பத்தை சார்ந்தவர், என் குடும்பத்துடைய வம்சாவளி வரக்கூடியவர். அவர் பின்னாளில் வருவாரா? வருவார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுப்பான். அவர் பிறக்கும் பொழுதே மஹதியா இருக்க மாட்டார்.
நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவர் குழந்தை குட்டி மகதியா இருப்பாரு, குழந்தை மகதியாக இருப்பார், அப்புறம் குட்டி மகதியா இருப்பார், அடுத்தது இளைஞர் மகதியா, அப்படியெல்லாம் இல்லை. அவர் சாதாரண மனிதராகத்தான் இருப்பார். திடீரென்று ஓர் இரவில் சமூகத்தை சீர்திருத்துகிற மகதியாக மாறுவார். புரியுதா இல்லையா? மக்களை நேர்வழிப்படுத்துகிற, மக்களை நன்மைப்படுத்துகிற மனிதராக, இஸ்லாம் செய்யக்கூடிய மனிதராக அவர் மாறுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு. ஓர் இரவில் அது நடக்கும், ஓர் இரவில் அது நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். யஹ்ருஜு ஃபி ஆখির உம்மத்தி அல் மஹ்தி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி என்ற ஒரு மனிதர் என்ன செய்வாரு? கடைசி காலகட்டத்தில் வருவார். என் உம்மத்தில் கடைசி காலகட்டத்தில் மஹ்தி என்ற ஒரு மனிதர் என்ன செய்வாரு? வருவார். யஸ்கிஹுல்லாஹுல் கைஸ. அவர் வருகிற நேரத்தில் நல்ல செழிப்பான மழை இருக்கும். சீசனுக்கு சரியா மழை வரும்னு அர்த்தம். செழிப்பா என்ன செய்யும்? மக்கள் தண்ணீருடைய தேவை இல்லாமல் செழிப்பாக இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யும்? நடக்கும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹ்ருஜுல் அர்ல நபாத்தஹா. விளைச்சல் நல்லா இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்வார்? அவரு மஹ்தி வெளிப்படுவார். யுக்தல் மாலு ஸஹாஹன். மக்களிடத்துல பொருளாதாரம் தாராளமாக இருக்கிற சூழலில் மஹ்தி வெளிப்படுவார். வதஹ்ருஜுல் மாஷியத. நிறைய கால்நடைகள் கொழுத்து போகிற, நிறைய குட்டிகளை போட்டு பெருகிற காலகட்டத்தில் அவர் என்ன செய்வாரு? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவார். வதஅல்லுமுல் உம்மா. இந்த சமூகத்திற்கு கண்ணியத்தை அவர் பெற்றுக் கொடுப்பார். யஈஷு 7 அவு 8. ஹதீஸிலே வருகிறது, அவர் 7 வருடம் மட்டுமே இந்த சமூகத்தில் உயிரோடு இருந்து ஆட்சி செய்வார். அவர் எத்தனை வருஷம் இருப்பாரு? ஒரு ஹதீஸ்ல 7 என்று வருகிறது, ஒரு ஹதீஸ்ல 7 அல்லது 8 என்று வருகிறது. 2 ஹதீஸ்லையும் 7 வர்றதுனால பெருவாரியான அறிஞர்கள் சொல்லுகிற செய்தி 7 வருஷம் என்ன செய்வார்? அவரு இந்த உலகத்தை என்ன செய்வாரு? ஆட்சி செய்வார். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுது அவர் வருவார்? எப்போ வருவார் அப்படின்னு சொல்றாங்க. யுகத்தல் இந்த கன்சுக்கும் சலாசத்தும் குல்லுகும் இப்னு ஹலீஃபா. பின்னாளில் அரேபிய நாட்டினுடைய மன்னர்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 3 பேர் காபாவுடைய பொக்கிஷங்களுக்காக வேண்டி, மக்காவுடைய சொத்துகளுக்காக, பொக்கிஷங்களுக்காக வேண்டி மாறி 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 சண்டையிட்டுக் கொள்வார்கள். 3 பேரும் தோல்வியே தருவார்கள். 3 பேர் என்ன செய்வாங்க? தோல்வியே தருவார்கள். இது எப்படி நடக்கும்? அந்த தோல்வியை யார் மூலமாக தருவார்கள்? அன்றைக்கு ஒரு கொடி கிழக்கு பகுதியில் இருந்து, சிரியாவில் இருந்து ஒரு கொடி என்ன செய்யும்? கருப்பு கலர் கொடி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு. ஒரு பெரும் படை வரும். அந்த படை அவர்களை கடுமையான முறையில் சண்டையிட்டு ஜெயித்து வெற்றி பெறுவார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை பின்னாளில் வரும் கருப்பு கொடின்னு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் பின்னாடி வேற எதுக்கு கட்டி விட்டாங்க. இந்த கருப்பு கொடியை தான் வேற எதுக்கு சொல்லி விட்டாங்க. புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அடையாளமாக சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அரேபிய தீபகற்பத்தில் வாழுகிற மன்னர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மக்காவுடைய காபாவுடைய சொத்துக்களுக்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியில் இது போன்ற பிரச்சனைகள் வியாபித்து கிடக்கிற நேரத்தில் கடுமையான சண்டை நடக்கும் பொழுது கிழக்கு பகுதியில் இருந்து சிரியாவில் ஒரு கூட்டம் வரும். அவர்கள் சண்டையிட்டு என்ன செய்வாங்க? வெற்றி பெறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா ரஅய்துமூஹு. அப்படி ஒரு கூட்டம் வந்து வெற்றி கொள்வதை நீங்கள் கண்டால், ஃபபாயிஊஹு. அவர்களுக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள். வலவ் ஹபுவ அலல் ஸல்ஜ். நீங்கள் பனிக்கட்டிகள் மீது தவழ்ந்து வந்தால் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பையத்து செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்க. ரசூல் அப்படி சொன்னாங்க. இமாம் சுஃபியான் ஸௌரி அழகாக சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் மஹ்தி மஹ்தின்னு திரியிறாங்க. உங்க வீட்டு கதவை தட்டி நான் தான் மஹ்தின்னு சொன்னா நீங்க பையத்து செய்யாதீங்க. உங்க வீடு வெளியா போனா நீங்க என்ன செய்யாதீங்க? பையத்து செய்யாதீங்க. மஹ்தி வந்தால் அதுவே தெரியும். மஹ்தி வந்தால் அதுவே தெரியும். அதற்குண்டான யதார்த்தங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தால் தான் என்ன செய்யும்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இருக்கும். அவர் வருவார், வந்து காபத்துல்லாவில் வந்து என்ன செய்வாரு? எல்லோரிடத்திலும்
பையத்தை பெற்றுக் கொள்வார் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் வருகிற காலம் நல்ல செழிப்பான காலமாக இருக்கும். அவர் ஒரு நீதமான ஆட்சியை இந்த சமூகத்திற்கு மத்தியில் என்ன செய்வாரு, நடைமுறைப்படுத்துவார் அப்படிங்கிற எல்லா செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மஹதியை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க பாருங்க, அவருடைய காலத்துக்கு என்ன செய்வாங்க, அவருடைய காலத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, வருவார்கள் சாதாரண மனிதராக. புரியுதா? அதான் நாளைக்கு டாபிக். எப்படிதானே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இதோட சம்பந்தப்பட்ட டாபிக் தான் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபாக்கள்ட்ட, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். ரசூலுல்லாஹ் கேள்வி பாருங்க, சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, ஆமா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன யார ரசூலுல்லாஹ் கேக்குறீங்க, என்ன யார ரசூலுல்லாஹ் கேக்குறீங்க? உங்களுக்கு மத்தியில் திடீரென்று இப்பொழுது மரியமுடைய புதல்வர் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அவருக்கு கட்டுப்படுவீங்களா, அவரை ஃபாலோ பண்ணுவீங்களா? சும்மா கேட்கிறாங்க, நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வழிபட, அதாவது நீங்கள் பின்பற்றுகிற இமாம் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற நேரத்தில், அப்படின்னு என்னது, மஹதி உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது, மஹதி உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பையத்து செய்து அவரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. இந்த பதில் என்ன செய்யறாங்க, சொல்லல அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் பையத்து பெற்ற நிலையில் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களும் அந்த பையத்துல இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்ற முன்னுரிமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில முன்னறிவிப்புகளை மட்டும்தான், இதுதான் மொத்தமா வந்திருக்கிற ஹதீஸ். இதை தாண்டி நீங்க என்ன செய்ய முடியாது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சஹீஹான ஹதீஸ் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுக்கும் தேடி எடுக்க முடியாது. இவ்வளவுதான் இருக்கு. அப்போ ஒரு கேரக்டரை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாளில் வரும் என்று சொன்னார்கள். அது நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. இந்த அவசியம் யார் மூலமாக வந்தது? மஹதி 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 மஹதியுடைய வருகை, மஹதியுடைய வருகை, மஹதி வந்தாதான் பிரச்சனை தீர்வு, மஹதி வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். யார் மூலமாக வந்துச்சது? ஷியாக்கள் மூலமாக வந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாம் இரையாகி விட்டோம், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளை, அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தா தான் அவங்களுடைய மார்க்கம் முழுமையாகும். புரியுதா இல்லையா? அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கை இந்த சமூகத்தில் பரவலாக்கப்பட வேண்டும் என்றால் அப்படி ஒரு ஆள் வந்தே தீர வேண்டும். அந்த ஆள் எங்க இருக்காரு அவங்களுக்கு தெரியும், வருவார் அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற உம்மத்து சிறுசினைக்கு இரையாகிவிட்டது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய அக்கீதாவாக இருக்க வேண்டியது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை ரீதியாக நாம் கொண்டிருக்க வேண்டிய அக்கீதா என்னவென்றால், மறுமைக்கு முன்பாக, கியாமத்துக்கு முன்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இருக்குமா? இருக்கும். அவர் இறை தூதருடைய வம்சாவளியா? ஆம். அவருடைய பெயர் முகம்மதா? ஆம். அவர் தந்தையுடைய பெயர் அப்துல்லாவா? ஆம். அவருக்கு பின்னாடி நாம் போய் பையத்தை செய்ய வேண்டுமா? ஆம். அவர் வருகிற காலத்தில் செழிப்பாக இருப்பாரா? ஆம். ஒரே இரவில் அவர் தன்னை மஹதியாக அடையாளப்படுத்துவார், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுப்பானா? ஆம். இதெல்லாம் நம்ம நம்பணும். ஆனால் இந்த நம்பிக்கையை இன்னைக்கு சுபுகளை யோசிச்சாச்சு. மதியானம் மறுபடியும் எப்ப மஹதி வருவாரு, ஃபுல்லா ஒருத்தர படிச்சு பார்த்துவோம், எல்லாம் படிச்சாச்சு, மஹதி வந்துருவாரு. நைட்டு மறுபடியும் என்ன செய்யறது, எல்லா ஹதீஸையும் படிச்சு மஹதி சீக்கிரம் வந்துருவாரு. இப்படி மஹதியை எதிர்பார்க்க வேண்டிய தேவை என்னது நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு மஹதி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இருக்கிற ஒட்டுமொத்த ஹதீஸுடைய சரியான தொகுப்புகள் இவ்வளவுதான். இதை தான் எனது எந்த ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய முன்னறிவிப்புகள் உள்ளதுதான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்ற வேறு சில ஹதீஸுகளையும் அதோடு சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, அது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன முன்னறிவிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க, அவர் இந்த சமூகத்திற்கு திரும்ப வரும் பொழுது எப்படி வருவார், அவரை நாம் பின்பற்ற வேண்டுமா, அவர் இங்க வந்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய சாதனை என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.